Hi students, இன்னைக்கு நம்மளோட சேனல் GR Success Testல 10th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாமினேஷன் 2024 சயின்ஸ்க்கான கவர்மெண்ட் கீ தான் பார்க்க போகிறோம். தட் மீன்ஸ் அஃபிஷியல் கீ தான் பார்க்க போகிறோம். ஸோ டேரக்டான ஆன்சர் தான். சயின்ஸில் எதுவுமே கிரேஸ் மார்க்லாம் எதுவும் கிடையாது. ஆனால் டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா 12 out of 12 எடுத்திருப்பீங்க. ஜஸ்ட் செக் பண்ணி ஃபஸ்ட் ஒன் டைம் செகண்ட் அதே மாதிரி கம்பெனி ஆப்ஷனோட எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ 12 1 மார்க் ரொம்ப சிம்பிளாக தான் இருந்து மேக்ஸிமம் எல்லாம் 11 1 மார்க் வந்து இந்த கான்சினமாவும் பார்த்தீங்கன்னா ஃபில்லப்ஸில் கொடுத்துருப்பாங்க பயாலஜியில். ஸோ மற்றபடி அது கம்பேரிசன் பண்ணும்போது வந்து கொஸ்டின் நம்பர் 8 மட்டும் தான் புக்கிங் சைடுங்கிறது, மற்றபடி எல்லாமே ஆன்சர் பண்ணுற மாதிரி தான். நெக்ஸ்ட் பாரு கம்பேரிசன் பண்ண 2 மார்க் கொஸ்டின் பாருங்க. டைரக்டாவே அந்த டெஃபினேஷன் எழுதுனீங்கன்னா 1.5 மார்க், அதுக்கப்புறம் யூனிட் எழுதுனா 1/2 மார்க்கா 2 மார்க்கா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா கம்பேரிசன் பார்த்தீங்கன்னா 14 கொஸ்டினுக்கு டேரக்டாக ஆன்சர் பண்ணலாம். ரெஸ்ட்டுக்கு அதுக்கான கான்செப்ட் எழுதி அதுக்கான ஈக்குவேஷன் எழுதுனா 2 மார்க். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ஸ்டேஜோட அந்த லைன் கரெக்டாக எழுதுறோம். அதுக்கு SN நோடோட கான்செப்ட். நெக்ஸ்ட் பார்ட்ஸ் ஆஃப் பிரெயின் ரொம்ப ஈஸியாக கொடுத்துருக்கோம். பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா செரிபெல்லம் பார்ட்ஸ் அது அண்ட் ஆல்சோ மிடில் ஆப்லன் கேட்டா. நெக்ஸ்ட் இதில் வந்து 4 பார்ட்ஸ் தைராய்டு கம்பேரிசன் பார்த்தீங்கன்னா இந்த தைராய்டோட பார்த்தா ஒவ்வொரு பார்ட்ஸுக்கும் ஆஃப் மார்க்காக வந்து இதில் பார்த்து கன்சிடர் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொலஸ்ட்ரால் சொல்லணும், அதுக்கு வந்து பண்ணி டேரெக்டாக டெஃபினேஷன் எழுதணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டாஸ்டாட்டிஸ் வந்து கேன்சரஸ் செல் மைக்ரேட் டு த பார்ட்ஸ் ஆஃப் த பாடி அண்ட் அஃபெக்ட் நியூ டிசீஸ் இந்த ப்ராசஸ் கால் அவ்வளோ டேரெக்டாக எழுதினீங்கன்னா ஈஸியாக வந்து பார்த்தா மார்க் கிடைக்கும். நெக்ஸ்ட் பிஹெச்சில் பாருங்கள், அந்த கிவன் நீங்கள் எடுத்து எழுதினா 1 மார்க், ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிச்சாங்க. ஸோ ஜஸ்ட் எழுதிருந்தீங்களாவது உங்களுக்கு 1 மார்க் கிடைச்சா. ஸோ உங்களுக்கு ஃபேவரட்டாக தான் இது கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 4 மார்க் கொஸ்டின்ஸ் பாருங்கள். டைப்ஸ் ஆஃப் இனர்ஷியான்னு எழுதி அதுக்கு எழுதினீங்கன்னா 1 மார்க், ரிமைனிங் ஒவ்வொன்றும் எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட், இனர்ஷியா ஆஃப் மோஷன், இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன், அது ஒவ்வொன்றும் எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா 3 மார்க்ஸ் வர 4 மார்க். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா நான் கம்பேரிசன் பண்ணும்போது நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டி, ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டி அதுக்கு வந்து 2 மார்க், அதுக்கு கீழே எழுதக்கூடிய 2 எக்ஸாம்பிள் கேட்டிருந்தாங்க இல்லையா. ஸோ அதுக்கு 2 மார்க், ஓவரால் 4 மார்க் கன்சிடர் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெக்னீஷியம் சல்ஃபேட் ஹெப்டாக்டர் கம்பேரிசன் பண்ணும்போது ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம எழுதக்கூடிய 2 மார்க், கீழே கம்பேரிசன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சொல்யூபிலிட்டி கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு 2 மார்க். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்கியோல ரெஸ்பிரேட்டரி கொஷன் வந்து அந்த ஃபார்முலா எழுத 2 மார்க். அதுக்கப்புறம் அந்த பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டன்ட் ரியாக்ஷனோட கம்பேரிசன் பண்ண 2 மார்க். நெக்ஸ்ட் டென்டல் ஃபார்முலா 2 மார்க் கொஸ்டின் தான் இது ஆக்சுவலாக. ஆனால் அது கம்பேரிசன் ஒவ்வொரு ஃபார்முலாவுக்கும் ஒவ்வொரு மார்க்கை கன்சிடர் பண்ணி 4 மார்க் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கம்பேரிசன் பண்ணும்போது ஒவ்வொரு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஏபின்னு கொடுத்துருந்தோம்னா ஏக்கு 2 மார்க்கும் பிக்கு 2 மார்க்கும் வரல 4 மார்க் கொடுத்துருக்காங்க. ஆர்டரி அண்ட் வெயினுக்கு எனி 4.5 பாயிண்ட் கொடுத்து ஏதாவது 4 பாயிண்ட் எழுதினா 4 மார்க் சிம்பிளாக நம்ம மார்க் வாங்கியிருக்கான். எத்தனோ பேட்டிங் 2 மார்க், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸுக்கு 2 மார்க், 4 மார்க். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கான்சிக்வன்சஸ் ஆஃப் பார்த்தீங்கன்னா டீபாரஸ்டேஷன், தட் மீன்ஸ் வந்து இப்போ காடுகள் அழித்தல் சொல்லி இது பார்த்தீங்கன்னா 4 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. எனி 4 பாயிண்ட் நிறைய கான்செப்ட் அதில் வந்து 4 பாயிண்ட் எழுதணும். அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஆஃப் DNA ஃபிங்கர் பிரிண்டிங் ஏதாவது 2 பாயிண்ட் எழுதணும் 2 மார்க். ஸோ உங்களுக்கு ஃபேவரட்டாக தான் கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட் கம்பேரிசன் பார்த்தீங்கன்னா 32ல் த ஆசிட் தட் ரெண்டர்ஸ் அலுமினியம் ஆர் டைல்யூட் ஆர் கான்சன்ட்ரேட் நைட்ரிக் ஆசிட், அந்த நைட்ரிக் ஆசிட் அதுக்கு எழுதினா 1 மார்க், அதுக்கான ரீசனில் 1 மார்க். நெக்ஸ்ட் வந்து சம் கொடுத்து அதுக்கான நம்பர் ஆஃப் மோல்ஸ், நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் ஆஃப் NH4Cl டிவைட் பை அவோகட்ரா நம்பர் எழுதினா 1 மார்க். அதுக்கப்புறம் ஆன்சர் கண்டுபிடிக்கும். ஸோ ஓவரால் 4 மார்க் இப்படி தான் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் 7 மார்க் கேட்டகரியில் ஒவ்வொரு கேட்டகரி பாருங்கள் பார்த்தீங்கன்னா யூஸ் ஆஃப் கான்வெக்ஸ் லென்ஸ் எனி 2 பாயிண்ட்ஸ், அதுக்கு 2 மார்க். நெக்ஸ்ட் கம்பேரிசன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பர்ஷன் ஆஃப் லைட் இருக்குன்னா, அதுக்கப்புறம் வந்து லீஸ் கவுண்ட் ஆஃப் ட்ராவலிங் மைக்ரோஸ்கோப்னா, ஸோ ஒவ்வொரு மார்க்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது பார்த்தா ஸ்டெப்பாக இதில் பார்த்தீங்கன்னா இதில் என்ன பண்ணியிருக்காங்க ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் எக்கோ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூசேஜ் ஆஃப் எக்கோ, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீட் ஆஃப் சவுண்ட். ஸோ ஒவ்வொரு இந்த கான்செப்ட் எழுதிங்கன்னா டேரெக்டாக நமக்கு மார்க் கிடைச்சிருக்கும். நெக்ஸ்ட் மோல் இது மட்டும் கொஞ்சம் பெருசாக கொடுத்துருந்தாங்க. ஸோ இது நீங்கள் கண்டுபிடிச்சது அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் 2 மார்க். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்பேரிசன் பண்ணும்போது மாடர்ன் அட்டாமிக் தியரி எழுதும் போது ஸோ அதுக்கு வந்து 5 மார்க்காக கூட ஈக்குவல் எம்சிஸ்க்காக கம்பேரிசன் பண்ணும்போது பார்த்தா 5 மார்க். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் பண்ணும்போது ஃபஸ்ட்டு கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு 2 மார்க்கும். அதுக்கப்புறம் எத்தனை கேசி இது பார்த்தா பிடிஏ கொஸ்டினில் கேட்டது பார்த்தீங்கன்னா எஸ்ட்ரோபிகேஷன் கான்செப்ட்டுக்கு ஸோ ஒவ்வொரு ஸ்ப்ளிட் பண்ணேன். நெக்ஸ்ட் சிந்தட்டிக் ஆக்சன் அது டெஃபினேஷன் எழுதி அது எழுதுறது அதுக்கான எக்ஸாம்பிள் எழுதுனா 2 மார்க். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஓவியல் எழுதுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 மார்க். அதுக்காக அந்த டயக்ராம் 2 மார்க். ஸோ ஓவராலாக 7 மார்க் கம்பேரிசன் பண்ணும்போது சிந்தட்டிக் ஆக்சனுக்கு வந்து 2 மார்க் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஓவியலுக்கு 3 மார்க், டயக்ராமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸ் அது பண்ணியிருக்காங்க. கவலைப்பட வேண்டாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாதர் ஆஃப் இந்தியன் கிரீன் ரெவல்யூஷன் பார்த்தீங்கன்னா டாக்டர் MS சுவாமிநாதன் எழுதினா அதுக்கு 1 மார்க். அதுக்கப்புறம் அவுட் ப்ரீடிங் இன்ப்ரீடிங் அந்த கான்செப்ட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கு 2 மார்க். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்டர்ஸ் தட் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா டைப் 1 டைப் 2 பார்த்தீங்கன்னா டயபெட்டிஸ் மெலிடஸ் எழுதும் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 மார்க் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக ஸோ இது வந்து பப்ளிக் கீழே இப்படி தான் கொடுத்துருக்கோம். நான் உங்களுக்கு பல டைம் சொல்லியிருக்கேன். நீங்கள் ஓனாக எழுதுனீங்கன்னா கான்செப்ட் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஸோ சயின்ஸில் ஓனாக எழுதுறதுக்கு வந்து டீபாரஸ்டேஷன் மட்டும் ஓனாக எழுதிருக்கலாம். ஸோ அதுக்குமே நம்ம வந்து அவங்க கொடுத்துருக்க பாயிண்ட்ஸ் இருந்தால் நமக்கு ஃபுல் மார்க் கிடைக்கும். ஸோ இது சயின்ஸ் கீ. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த கீ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக. எத்தனை பேர் ஃபுல் மார்க் எடுத்துறீங்கன்னு சொல்லிட்டு 1 மார்க் எத்தனை பேர் ஃபுல் மார்க் எடுத்து சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஆல்ரெடி நம்மளோட சேனல் GR Success Testல 10th ஸ்டாண்டர்ட் தமிழ், இங்கிலீஷ், மேத்ஸ், சயின்ஸ் சயின்ஸுக்கு இதோட சேர்த்து வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ரிமைனிங் இருக்க வந்து SSக்கும் கண்டிப்பாக கீ அப்லோட் பண்ணுறோம். ஸோ ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ ஃப்ரம் GR Success Test ஃபார் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட் டு அவர் சேனல் GR Success Test. Thank you all.